திண்டுக்கல்லில் மாநகராட்சி அனுமதியின்றி கோட் திரைப்படத்திற்காக வைக்கப்பட்ட பேனர்களை அதிகாரிகள் அகற்றி வருகிறார்கள். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார். முன்னதாகவே இதற்கு அனுமதி வழங்கப்படவில்லையா? தற்பொழுது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். கௌதமி, நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இன்று தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் கோட் திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக கேரளாவில் காலை 4 மணி காட்சியும் தமிழகத்தில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி வெளியிட தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. இதற்கிடையே திண்டுக்கல்லில் உள்ள ராஜேந்திரா திரையரங்கில் இரவு சுமார் 12 மணி வரை திரைப்படத்திற்கான வெளியிடுவதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் அதற்கு ரசிகர்களும் பிளெக்ஸ் பேனர் வைப்பது குறித்து அனுமதி வாங்காமல் மௌனம் காத்து வந்தனர். இதனை அடுத்து சுமார் 12:30 மணி அளவில் திரையரங்க தரப்பில் இருந்து டிக்கெட் விற்பனையானது ஆன்லைனில் துவங்கப்பட்டது. இதனை அடுத்து விஜய் ரசிகர்கள் தரப்பில் கோட் திரைப்படத்திற்காக திரையரங்கம் முன்பாக பிளெக்ஸ் பேனர் வைக்கும் பணியில் இரவு முழுவதும் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே தற்பொழுது மாநகராட்சி நகரமைப்பு அலுவலர்கள் உரிய அனுமதி பெறாமல் பிளெக்ஸ் வைக்கப்பட்டிருப்பதாக திரையரங்கம் முன்பு வைக்கப்பட்டுள்ள அனுமதி பெறப்படாத அனைத்து பிளெக்ஸ் பேனர்களையும் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்களை வைத்து அகற்றி வருகின்றனர். இதனால் தற்பொழுது திரையரங்க வாயிலில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.